பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பெண்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும், தேவன் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களையும் நம் தேசத்திலே கிடைக்கும்படி நாம் யாவரும் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்திலே அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் அதை குறித்ததான கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் தேசத்திலே பெண்களுக்கு வேண்டியதான பாதுகாப்பை தேவன் உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் சரியானபடி கிடைக்கப்பட நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த காரியத்தை தான் நாம் அந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்தப்படியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய காரியங்கள் தேவன் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. அதில் ரொம்ப விசேஷமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற தேவ பிள்ளைகளானால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கணவரோ இல்லது உங்களுடைய பிள்ளைகளோ இருக்கிற பொழுது ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்களானால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, போதனையின்றி அவர்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இது ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா, இது அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறைய வியாக்கியானங்கள் பேசுகிறதற்கு இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் எழும்பி கொண்டிருக்கிறது. இது அப்படியா அது இப்படியான். வசனம் சொல்லுகிறபடி எந்த ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனுக்கோ கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும். அதை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற கம்ப்ளைண்ட் நிறைய காரியங்களை என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய கணவர் அதற்காக ரட்சிக்கப்படவில்லை, நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். வசனம் சொல்லுகிறது, இங்கே போதனையின்றி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பிப்பார். நீங்கள் இப்படி தான், நாங்கள் அப்படித்தான் அப்படின்றபடி இங்கே பேசுவதற்கான ஒரு இடமே கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்தை முன்வைக்கிற காரியம், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அவைகளை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, நமக்கு கொடுத்திருக்கிறத ஒரு வாக்குத்தத்தம். அப்போ பெண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரத்தில் ரொம்ப விசேஷமான ஒன்று, தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிற ஒரு காரியம். அந்த காரியத்திலே ஒவ்வொரு பெண்களுக்குமான பொறுப்பு மிக அதிகம். பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குடும்பத்தில் ஒரு தாயினுடைய ஜெபமும் ஒரு மனைவியினுடைய ஜெபமும் ஒரு ஆணுக்கு சரியாக கிடைத்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மையோ ஆசீர்வாதமோ தடை பண்ண யாராலையும் முடியாது. எப்படிப்பட்ட சத்துரு எழும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட விரோதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருடைய ஜெபம் மாத்திரம் ஒரு ஆளுக்கு சரியாக கிடச்சிருச்சு அப்படின்னா, அதை எந்த சத்துருவும் தடை பண்ணவே முடியாது. எந்த காரியத்தை அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த 2மே இல்லாத இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாக இருக்குது அப்படி தலைகீழாக மாறும். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஜெபம், ஒரு கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும்.
அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியம். அதை தேவனுடைய எதிர்பார்ப்பாக தேவன் வைக்கிறார். அப்ப அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்கள் எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்து நிற்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜெபம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அந்த கீழ்ப்படிதல் இருக்காது. நான் மணிக்கணக்கா ஆலயத்தில போவோம், ஜெபிப்போம், எல்லா காரியங்களையும் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து தன் சொந்த கணவருக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் அந்த இடத்துல அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணிருவோம். இங்க வந்துகிட்டு இவருக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து நடக்க முடியாதுன்னீங்கன்னா, அந்த இடத்திலே நீங்கள் தேவனுடைய திட்டத்தை மீறுகிறீர்கள்னு அர்த்தம். அப்ப அந்த காரியங்களுக்குள்ளாக நாம் சரியாய் நின்று விட வேண்டியது அவசியம். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியம். அப்ப ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னு ஆசை இருக்குன்னு நீங்க ஜெபிச்சா மட்டும் போதாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளுவார்கள். இதுதான் ஆண்டவர் பெண்களுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த அதிகாரம். இது ஆண்டவர் ஆண்களுக்கு கொடுக்கல. நீங்க சரியாக கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, ஒரு பக்கம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உங்க பிள்ளைகளினுடைய ரட்சிப்புக்காக, கணவரின் ரட்சிப்புக்காக, அல்லது உங்க குடும்பத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒரு பக்கம். ஒரு பக்கம் நீங்க ஜெபிச்சாலும், இன்னொரு காரியத்தில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கீழ்ப்படிதல் அநேகருடைய இருதயத்தை புரட்டும். நீங்க மீறி நடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படவிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் கூட என்னவாகும் அப்படின்னா, இடறிப் போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா நடந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய பேருக்குள்ள ஜெபம் இருக்கிறது, ஆண்டவருடைய காரியத்தில ரொம்ப உற்சாகமா எல்லா காரியங்களும் பண்றாங்க. ஆனா, அந்த கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லாம இருக்கும்போது, நீங்க என்னதான் அந்த இடத்துல பிரயாசப்பட்டீங்கன்னாலும் சரி, அதற்கான பலனை நீங்கள் பார்க்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. உங்க கையில நான் அதிகாரத்த குடுத்துருக்கிறேன். ஆனா, நீங்க கீழ்ப்படுகிற பொழுது, என் சமூகத்துல வந்து ஜெபிக்கிறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்க, எல்லா காரியங்களையும் நீங்க செய்றீங்க. அதோட சேர்த்து நீங்க என்னவும் பண்ணணும் அப்படின்னா, கீழ்ப்படிதல் முக்கியம். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகா செய்து முடித்து, அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிற எல்லா சகோதரிகளும், நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, கீழ்ப்படிகிறதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான ஒண்ணெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நீங்க அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அத செய்யணும், இத செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல. ஒரு சிம்பிளான ஒண்ணு தான். கீழ்ப்படிதல். அதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்புக் கொடுத்துட்டீங்கன்னா போதும். மீதி காரியத்த கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க ஜெபம் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல வல்லமையா நீங்க ஜெபிக்கிறீங்க. எல்லா காரியத்தையும் செய்றீங்க. அதோடு சேர்த்து அந்த கீழ்ப்படிகிற ஒரு இருதயம், தன் கணவனுக்கு சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு இருதயம் எனக்குள்ள ஆண்டவர் கொடுங்கன்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வது ரொம்ப எளிதான காரியம். அதை இன்றைக்கு நமக்கு ஆலோசனையாக தேவன் கொடுக்கிறார். நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அப்பா, எங்களுடைய தேசத்திலே இந்த நாளிலே பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா விசுவாச பெண்களும் தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு இருதயத்தை கொடுத்து தங்கள் குடும்பங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறட்டும். அந்த இருதயத்தில் இருக்கிற கடினங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் தகப்பனே. எங்கள் தேசங்களில் அப்பா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். எத்தனை சத்துருக்களின் கிரியைகள் விரோதமாக எழும்புகிறதோ இயேசுவின் நாமத்தினால எல்லா வேர்களும் பிடுங்கி எறியப்படுவதாக. ஒரு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தங்கள் குடும்பங்களை நடத்த பெண்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா, குணசாலியான ஸ்திரீகளை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல நிறைவாக தங்கி இருக்க
இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.